அக்கா உங்களுக்கு வந்துட்டு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அண்ணாவோட பார்வையே வேற மாதிரி இருக்கு. அண்ணா அக்கா வந்துட்டு சமைக்க தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? சமைக்கவெல்லாம் தெரியாது ப்ரோ. அவங்க நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. நல்லா சமைப்பேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சும்மா சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நான் சமைக்க வேற யாரு சமைச்சா? சமைக்கிறதெல்லாம் சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு கேவலமா இருக்கும். இனிமேல் என்னக்கா? சமைக்கிறதே இல்ல நானு. சரி ப்ரோ, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? எனக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் வராது, கொஞ்சம் கொஞ்சம். கொஞ்சம் என்ன கொஞ்சம். சமைப்பாங்க? சரி, என்ன சமைப்பீங்க சொல்லுங்க. நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறான், அவனோட வேலை கரெக்டா பாக்கும். சும்மா இந்த எக் ரைஸ், லெமன் ரைஸ் அந்த மாதிரி. சண்டை போட்டாங்கன்னா அவ்வளவுதான், காலைல விழுந்து கூட்டு போற மாதிரி இருக்கும். கன்வின்ஸ் பண்ணுவீங்களா அக்காவை? கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டு போற மாதிரியே இருக்கும். வெளியே வான்னு சொன்னாலே வந்துடும். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. தம்பியோட செல்ல பேர் என்ன? சிண்டு. தெரியலடா, சகனம் சரியில்லை. முரடா, முறை. சிண்டு. அம்மா நல்லா சமைக்கிறாங்களா? புஜி. இல்லையா? சிரிக்கிறா. அக்கா அவனோட ரியாக்ஷனே பாருங்க. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ.